ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi 6 மொபைலில் ஹேங் அண்ட் லோகோ இஷ்யூ எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மொபைலில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆன் லோகோ அப்படியே ஆண்ட்ராய்டில் வந்து ஸ்டக் ஆகி நிற்கும். இதே நான் டிசி மிஷினில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு சம்திங் 260 ஆம்ஸ் மில்லி ஆம்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதோட கம்ப்ளைண்ட் ஒன்று சாஃப்ட்வேராக இருக்குது, சாஃப்ட்வேர் பூட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட இஎம்எம்சி ஐசி தான் நம்ம எடுத்து வேலை பார்க்கணும். ஸோ இதை எப்படி நான் வந்து ஒரு அன்லாக் டூலில் எப்படி இந்த Redmi 6 மொபைலில் முதல் ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ ஃப்ளாஷ் பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துக்க நண்பர்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த Redmi மொபைலில் எப்படி நம்ம அன்லாக் டூலில் எப்படி நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த Redmi 6 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சிப்செட் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இதோட சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் பேஸ்டு சிப்செட்டு. ஸோ இதில் நம்மளோட இந்த அன்லாக் டூலில் நம்மளுக்கு எம்ஐ மூலமாக ஃப்ளாஷ் பண்ணலாம், இன்னொன்று சிப்செட் பேஸ் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணலாம். இப்போ குவால்காம் பேஸ் சிப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா குவால்காம் வச்சு ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். மீடியாடெக் பேஸ் இருக்குன்னா மீடியாடெக் பேஸில் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இந்த அன்லாக் டூல் முதல் நம்ம பண்ணுறது முன்னாடி இது கண்டிப்பாக டிரைவர்ஸ் தேவை. அந்த டிரைவர்ஸை நம்ம இந்த டூல்லேயே கான்ஃபிகர், இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் அன்லாக் டூலை பற்றி பேசும்போது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எப்படி நம்ம யூஎஸ்பி டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற போட்டுருவோம். இப்போ கம்ப்ளைண்ட்டாக Redmi 6A மாடலுக்கு அந்த லோகோ ஹேங் ஆன் இஷ்யூக்கு நம்ம வந்து டிசி மிஷின் ஆன் பண்ணும்போது சேம் லோகோல தான் நிற்குது. ஹேங்ஸ் ஆனால் ஸ்டக் ஆகுது. மேபி என்னோட டவுட் ஒன்று ஓஎஸ் பூட் பண்ணால் சரியாயிரும். அப்படி இல்லை ஓஎஸ் பூட் பண்ணி நமக்கு சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இஎன்சி ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் ஆகும். இது நம்ம யூஎஃப்ஐ பாக்ஸ் வச்சு தான் சரி பண்ண முடியும். அடுத்தது ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மொபைலை வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளாஷ் பண்ணுறது ஆல்ரெடி நான் ஓஎஸ் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஓஎஸ் ஃபைல் எப்படி லோட் பண்ணால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்கேட்டர் டம்ப் ஃபைல் இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் லோட் பண்ணி, அதாவது நான் சேவ் பண்ணி வச்சிருக்க ஃபீல் இடத்துக்கு போயிட்டு, அதை நான் சேவ் பண்ணி வச்சிருக்க லொக்கேஷன் போயிட்டு அதை நம்ம என்ன பண்ணலாம் லோட் பண்ணலாம். Cactus குளோபல்ன்ற பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட அந்த 600 ஃபைல். ஸோ இதில் இருக்கிற MT65 ஆண்ட்ராய்ட் ஸ்கேட்டர் இந்த மாதிரி ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன். ஸோ இந்த இது பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியாடெக் பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா மொபைலுக்கும் நான் Redmi 6 கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால நான் ஓஎஸ் போடுறேன். நீங்கள் மீடியாடெக் பேஸ் பண்ணி வர எல்லா மொபைலுக்குமே இதே மெத்தடை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட மொபைல் ஃபோனை நான் ஃப்ளாஷ்ன்ற ஆப்ஷன், இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாஷ் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்காது. இப்போ ஃப்ளாஷ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு சிப்செட் மோடில், அதாவது வால்யூம் அப்பையும் டவுனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேபிளை கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ண போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஆப்ஷன் என்னது யூஎஸ்பி டிரைவர் ஆனது இங்கே டிடெக்ட் ஆனால் ஓஎஸ் ஃபைல் எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிச்சோன்னா எனக்கு எப்படி ஃபோன் ஆன் ஆகுதா இல்லையான்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ளாஷ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதாவது ஃபைலை லோட் பண்ணியாச்சு. ஸோ வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10. அதாவது ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 8.1, எம்ஐ வெர்ஷன் வந்து 10.2 வந்து நான் லோட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ளாஷ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு வால்யூம் அப்பு டவுனு கேபிள் இன்செட். ஸோ நம்மளுக்கு டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து ஓகேன்னு வரும். வெயிட்டிங் ஃபார் டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரணும். ஸோ மறுபடியும் ஒரு தடவை கிளிக் பண்ண டவுன் பண்ணலாம். கனெக்ட் ஆகலை. கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்பராக அந்த வால்யூம் அப் டவுனை ப்ரெஸ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி கனெக்ட் ஆகலாம் ஒரு தடவை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுங்கள், தாராளமாக ஒன்றும் ஆகாது. ஸோ இப்போ எனக்கு ஓஎஸ் ஃபைல் ரன் ஆகுது. கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு எனக்கு என்ன ஆகும்னா ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும். ஸோ ஓஎஸ் நம்ம ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஃபோனை எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணுறது, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிற மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இஎம்சி டெட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓஎஸ் பிரிக் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம வந்து ஓஎஸ் போடுறது கஷ்டமாயிரும். சரிங்களா? ஸோ அது பூட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு சாஃப்ட்வேர்லேயே இந்த கம்ப்ளைண்ட் ஆனால் சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூஎஃப்ஐ பாக்ஸ் மூலம் வந்து சரி பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு எம்டிகே பேஸ் பண்ணி வரக்கூடிய மொபைலுக்கு ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணக்கூடிய மெத்தட். Redmi 6 மாடலுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ளாஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓஎஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்டாப் பண்ணுற பட்டனில் வந்து எனேபிள் ஆகி டிசேபிள் ஆயிரும். ஓகே யூசர் எல்லாமே ஆயிரும். ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட் உள்ளே போகும். ஒருவேளை இந்த ஃபோனில் வந்து கம்ப்ளைண்ட், அதாவது அடுத்த கம்ப்ளைண்ட்டாக வந்து என்ன இருக்கலாம்னா எம்ஐ க்ளவுட் லாக் போட்டிருந்தாங்க அப்படின்னா எம்ஐ அக்கௌண்ட் லாக் கிரியேட் ஆகும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டிருந்தாங்கன்னா நம்ம ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணி ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லேயே வந்து நிற்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பூட் ஆகுது. பூட் ஆகி உள்ளே போகுதான்னு பார்ப்போம். ஒருவேளை லாக் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வீடியோவில் எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணுறது, யூஎம்டி பாக்ஸ்லையோ இல்லை அன்லாக் டூல்லையோ எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா?
பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபிளாஷ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோகோலி நின்றது. இப்போ எனக்கு ஃபிளாஷ் பண்ண பிறகு எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஓஎஸ் பூட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளைண்ட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசி மிஷின் ஆம்ஸ் ஸ்டக்காக 260 ஸ்டக்காக நின்றது. ஸோ நான் ஓஎஸ் ஃபிளாஷ் பண்ணால் ஒன்று சரியாகணும், அப்படி இல்லைன்னா இஎம்சி கம்ப்ளைண்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஓஎஸ் ஃபிளாஷ் பண்ணணும்னு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ண மெத்தட் வந்து ஒன்லி நம்மளோட ரெட்மி 6 மாடல் மட்டும் நினைக்க வேணாம். ஸோ இது வந்து காமனாக ஒரு மீடியாடெக் பேஸ் பண்ணி வரக்கூடிய அனைத்து மொபைலுக்கும் ஓஎஸ் ஃபிளாஷ் பண்ணக்கூடிய மெத்தட் தான். ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ஃபிளாஷ் பண்ண மெத்தட். சோ இது வந்து அன்லாக் டூல்ல ஃபிளாஷ் பண்ண மெத்தட் தான் இது. சோ இதே மாதிரி சார் யூனிட்டில பண்ணலாம் தாராளமா அதுல இருக்கக்கூடிய பண்ணலாம். சோ ஸ்பெசிஃபிக்கா நிறைய பேர் அன்லாக் டூல் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி இருந்த கேட்டதுனால இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கனால நான் அந்த வீடியோவா உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.